அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு அப்ரிஷியேஷன் இருந்தால் தானங்க அதை நல்லா செய்யணும்னு தோணும். அதை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. முந்தா நாள் சொல்லியிருந்தேன் நான் பதியம் போட்ட இந்த பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி நாளைக்கு போத்துருவாங்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க நான் முதல்ல வெள்ளிக்கிழமையில தான் போப்பேன், அதுவும் 2 பேர் ஜோடியாக தான் வருவேங்கிற மாதிரி பாருங்கங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு இந்த செம்பருத்தி ரொம்பவுமே பிடிக்குங்க. பாருங்கள், அதோடைய தாய் செடி இங்கே இருக்குது. இதுலேருந்து தான் எடுத்து நான் இங்கே 1 வருஷம் ஆகுதுங்க கரெக்டாக. இதில் 2 செடி வச்சுட்டேன் பாருங்கள். ஒயிட்டும் பூத்துருக்கு பாருங்கள். இதில் நிறைய கிளைகள் நான் வச்சுருந்ததில் இது 2 மட்டும் எனக்கு வந்துச்சு. ஆனால் இதை தனியாக எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு அதுக்கான சரியான நேரமே அமையலைங்க. இதை இப்போ தனியாக தான் எடுக்கணும். எடுத்தோம்னா இன்னும் நிறையாவே பூக்கள் கொடுக்கும். பாருங்கள், இந்த பிங்க் கலர் செம்பருத்தி ஒரு நாட்டு வெரைட்டி தாங்க. உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கிட்டு வந்து இந்த கிளை ஒரு சின்ன கிளை வச்சாலே போதுங்க. நான் இதை வச்சு காமிச்சது கூட ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவினுடைய பெயர் தைப்பட்டம் சீட்லிங் கட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்து லாங் வீடியோ போட்டிருந்தேன் போன வருஷத்தில். நீங்கள் வேணாலும் அதை பாருங்கள். சின்ன கிளை தாங்க அப்போ வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மரம் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இது 2ஐயும் தனியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா நிறையாவே பூப்பாங்க. இந்த ஒயிட் செம்பருத்தி இதெல்லாமும் நாட்டு வெரைட்டி தாங்க. நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாக சூப்பராகவே வளர்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.